ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சரி நீடில் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் வந்து எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 5 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் போடுற மாதிரி தான், பட் இதில் கொஞ்சம் வேவியாக இருக்கும். நான் செகண்ட் லைனில் வந்து பெருசாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே இருக்கிற லூப்பையும் கீழே இருக்கிற லூப்பையும் சேர்த்த போல் இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாட் விடும். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் தேர்ட் லைனுக்கு நான் அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். அந்த த்ரெட்டையும் அப்புறம் கீழே இருக்கிற அந்த த்ரெட்டையும் சேர்த்த போல் இழுக்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாட் விழும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். அப்புறம் அந்த த்ரெட்டை வந்து 4த் லைனுக்கு கொண்டு போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து 3rd லைனை போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4த் லைனுக்கு கொண்டு போயிட்டு உள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். உள்ளேருந்து எடுக்கிற அந்த த்ரெட்டையும் மேலே நீடில் இருக்கிற த்ரெட்டையும் சேர்ந்தா போல் நம்ம இழுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி விழும். முடிச்சுட்டு கீழே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதுக்கு பக்கத்துலேயே திருப்பி வந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5த் லைனுக்கு கொண்டு போகிறோம். அப்படியே அந்த த்ரெட்டை 5த் லைனுக்கு கொண்டு போயிட்டு கீழேருந்து ஒரு லூப் எடுக்கிறோம். நீடில் இருக்கிற அதையும் கீழே அந்த த்ரெட்டையும் சேர்த்தா போல் இழுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நாட் விழும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே அப்படியே 4த் லைனுக்கு வந்து த்ரெட்டை கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து 2nd, 3rd, 4th, 5த்துன்னு நம்ம போட்டுட்டு போனோம். 5த் லைன் போட்டதுக்கப்புறமா 4த் லைன், 3rd லைன், 2nd லைன் அப்படின்னு குறைச்சி போட்டுகிட்டே போனோம். இப்போ நான் வந்து 3rd லைனில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். மேலே இருக்கிற லூப்பையும் கீழே இருக்கிற லூப்பையும் சேர்த்து இழுக்கும்போது நமக்கு ஒரு நாட் விழுது. பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறமா 2nd லைனில் ஒரு லூப் எடுக்கிறேன். 2த்தையும் சேர்த்து இழுக்கும்போது நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் விடுது. அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2nd லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து 3rd லைனுக்கு போகணும். 3rd லைன்லேருந்து உள்ளேருந்து ஒரு லூப் எடுத்து 2த்தையும் சேர்த்து போல் நான் இழுக்கிறேன். கீழே ஒரு நாட் விடுது. அப்புறம் லாக் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறேன். நெக்ஸ்ட்டு த்ரெட்டை வந்து 4த் லைனுக்கு கொண்டு போகிறேன். உள்ளே இருக்கிற லூப்பையும் நீடில் இருக்கிற லூப்பையும் சேர்த்த போல் நம்ம இழுக்கும்போது கீழே நாட் விடுது. அதுக்கப்புறம் குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். பக்கத்துலேயே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 4த் லைன் முடிஞ்சதுக்கப்புறமா 5த் லைனுக்கு த்ரெட்டை கொண்டு போகிறேன். உள்ளேருந்து ஒரு லூப் எடுக்கிறேன். நீடில் இருக்கிற த்ரெட்டையும் உள்ளே இருக்கிற லூப்பையும் சேர்த்தா போல் நம்ம இழுக்கும்போது நமக்கு கீழே வந்து ஒரு லாக் விழும். பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். 5த் லைன் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், 4த் லைனுக்கு கொண்டு போகிறோம். 4த் லைனில் அதே மாதிரி தான் நம்ம போடணும். போட்டுட்டு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். 4த் லைன் முடிச்சதுக்கப்புறம் 3rd லைனுக்கு நம்ம வந்து த்ரெட்டை கொண்டு போகிறோம். உள்ளே இருக்கிற லூப் எடுக்கிறோம். நீடில் இருக்கிற த்ரெட்டையும் உள்ளே இருக்கிற லூப்பையும் சேர்த்தா போல் இழுக்கும்போது நமக்கு ஒரு நாட் விழும். அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போடுறோம். பக்கத்துலேயே குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ 2nd லைனுக்கு கொண்டு போகிறோம். உள்ளே இருக்கிற லூப்பையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்தா போல் இழுக்கும்போது கீழே நமக்கு ஒரு லாக் விழுது. அப்புறம் லாக் ஸ்டிச் போடுறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் கன்டினியூஸாக போட்டுகிட்டே போகணும். இதுதான் வேவ்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீடு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.